ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் நம்ம வீட்டில் 3வது வருஷமாக வரலட்சுமி விரதம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. அது புனர்பூஜை வந்து நாளைக்கு தான் பண்ணணும். அம்மன் வந்து வீட்டில் இன்னும் வந்து சூப்பராக அழகாக உட்காந்துருக்காங்க. ஓகே, நான் வந்து தாம்பூல பையில் என்னதெல்லாம் வச்சு கொடுத்தேன், அழைச்சவங்களுக்கு வந்து தாம்பூலத்தில் என்னதெல்லாம் வச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி குங்குமச்சிமிழ் வாங்கிட்டு அதில் வந்து தனியாக குங்குமம் வாங்கி இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். இது தாம்பூல பையில் வைக்கிறதுக்காக. கூடவே இந்த மாதிரி வளையல் செட்டும் வாங்கியிருந்தேன். வளையல் கலர் எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு யோசித்து தான் நான் பையிலையுமே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வளையல் வாங்கியிருந்தேன். அப்புறம் மெஹந்தி, அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு, இதுதான் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் அதுவும் வாங்கியாச்சு. இந்த ஸ்டிக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ இருக்கிறது. இது வந்து மேக்னெட்டிக் ஸ்டிக்கர். இதை வந்து பூஜை ரூமில் இல்லை மேக்னெட் எங்கெல்லாம் ஓட்டுமோ அந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளான இடத்துல வேணுங்கிற இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ஓரளவுக்கு எனக்கு தெரியும் இவங்களுக்கெலாம் இந்த சாமி தான் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது. நான் அழைச்சவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றதுனால இவங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த வளையல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலோ டேப் போட்டு நான் 4 வளையலாக ஒட்டி வச்சுருந்தேன். இது வந்து பையில் போட்டோம் அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுனால. அது கூடவே பையில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, பழம், பூ அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப நிறைவாக இருந்துச்சு எனக்கு. வாங்கிக்கிட்டவங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி வர்ற வருஷங்களில் வந்து இன்னும் நிறைய பொருட்கள் வந்து கொடுக்குறதுக்கு அந்த அம்மன் வந்து நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.